ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம கேரளா ரைஸில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ் பிரியாணி இந்த ரைஸில் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெஜ் பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த ரைஸை நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக பசிக்காது, நமக்கு இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். கம்மியாக, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டதுனால கொஞ்ச நேரம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வெங்காயம், தக்காளி, கே பீன்ஸ், கேரட் எல்லாம் சேர்த்துக்கிறேன். நம்ம வெஜ் பிரியாணின்றதுனால நான் ஒரே ஒரு கப் ரைஸ் மட்டும் தான் செய்ய போகிறேன், 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆயில் அதிகமாக விடாமல் இருக்கிறதுனால நமக்கு திட்டமாக வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வெயிட் லாஸ் ரெசிபி பிரியாணி பண்ணுறதுனால இதை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்பவுமே நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா சீக்கிரம் வதங்கி வரும். நமக்கு அந்த காய்கறிகள்லாம் வதங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். கூடவே மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் லேட்டாக சேர்க்குறோன்னு சொன்னால், நம்ம ஆயில் கம்மியாக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஆயில் அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் காய்கறி எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி நல்லா வந்ததும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் எதுக்குன்னா, நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, ரெடி பண்ணி வச்சுருப்போம் குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் ராவாக இருக்கிற மிளகாத்தூள் சேர்க்காம குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் கொஞ்சம் கடாயில் மீல் மேக்கரை தண்ணி சூடு பண்ணி நல்லா அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட அதுக்கு சேர்த்துக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மீல் மேக்கர் நம்ம யூஸ் பண்ணாக்கா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அதுக்கு தேவையான 1 கப் ரைஸ் நான் ஏற்கனவே 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வைக்கிறதுனால நல்லா ஊறி வந்திருக்கும். அதை நம்ம அந்த தண்ணியே கீழே கொட்டாமல் நம்ம அதையே நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, ரைஸு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அந்த ரைஸையும் சேர்த்து நல்லா கொதித்த பிறகு நம்ம டம் போட்டு மூடி நம்ம இந்த பிரியாணி செய்யப்போம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால ரைஸும் கம்மியாக எடுத்துக்க முடியும். அதிக ரைஸ் சாப்பிடாம கம்மியாக இருக்கும் ரைஸும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நிறைய ரைஸ் எடுக்காமல் திட்டமாக எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரைஸில் நம்ம எப்போவுமே கஞ்சி, சப்பாத்தி, சாலடுன்னு இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை தானே சாப்பிட்ருப்பாங்க. இதை மாதிரி நம்ம பிரியாணியை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா தம் கொஞ்சம் கொதிச்சு வந்தது அந்த ரைஸை போடும். தண்ணி கொதிச்சு வந்து ரைஸை போட்டு நம்ம தம் போட்டு மூடிட்டோம்னா நல்லா ஒரு விசில் நல்லா வந்துட்ட பிறகு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணும்னா கமகமன்னு வெஜ் பிரியாணி கேரளா அரிசியில் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஒரு முறை நல்லா இந்த ரைஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு சிம்மில் 5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்கள் இனிமேல் வெயிட் லாஸ் ரெசிபி டெய்லி நான் இனிமேல் போடுவேன் கலை கிச்சனில். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டு யாராக இருந்தாலும் வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லான்னு நீங்கள் என்னோடய சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விசில் விட்டு நல்லா வந்ததும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இந்த கேரளா ரைஸில் எப்படி பிரியாணி இப்படி வந்திருக்கு. நம்ம பாஸ்மதி ரைஸில், சீரக சம்பா ரைஸு, அதுன்னு என்னென்னவோ வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம பிரியாணி பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் இதை மாதிரி கேரளா பட்டை அரிசியில் எப்படி பிரியாணி இது மாதிரி பண்ணலான்னு சொல்லி நான் இத்தனைக்கும் வீட்டில் இருந்த பொருளே வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எதுவுமே சேர்க்கல. அதெல்லாம் வீட்டில் தற்சமயம் இல்லை, இருந்துருச்சுன்னா சேர்த்துக்கலாம். நான் இதே மாதிரி இருக்கிறத வச்சு சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீ இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் ரெசிபி நான் இனிமேல் ரெகுலராக போடுவேன். இது கூட நான் எக்கு ஆயில் விடாமல் பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து வச்சு
குக்கும்பரையும் சேர்த்து வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இனிமேல் வெயிட் லாஸ் ரெசிபி உங்களுக்கு தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதேமாரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதேமாரி பண்ணி போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.